12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் அப்படிங்கிறது வந்திருக்குது. 12ஆம் வகுப்புல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த பாடப்பிரிவுகளை தேர்ந்தெடுத்து படித்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பொறியியல் படிப்புகளை தாண்டி அக்ரிகல்ச்சர், பிஷரிஸ், மெடிக்கல், லா போன்ற படிப்புகளை படிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக இருக்கின்றது. இந்த வீடியோவில் அதை பத்தி தான் நம்ம கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். மாணவர்களுடைய அந்த உயர்கல்வி, அந்த கல்லூரி படிப்பு அப்படிங்கிறதா அவர்களை உயர்ந்த நிலைக்கு உயர்த்துவதற்கு ஒரு அடிப்படையாக அமைகின்றது. கல்லூரி படிப்பை தேர்ந்தெடுப்பதில் ரொம்ப கவனம் அப்படிங்கிறது முக்கியம். இப்ப மாணவர்கள் அதிகப்படியா கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில கல்லூரிகளை நோக்கி தேடிட்டே இருக்கீங்க. எண்ணற்ற வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்காக இருக்கின்றது. அப்ப இந்த வாய்ப்புகள் பத்தி எல்லாம் தெரிந்து கொள்ளாமல் எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் வேணும் அப்படின்ட்டு அதை நோக்கியே நீங்கள் பயணிக்கின்ற பொழுது உங்களை உயர்த்துவதற்கு உங்களுக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய எண்ணற்ற வாய்ப்புகளை நீங்கள் தவற விடுகின்றீர்கள் அப்படிங்கறத முதல்ல நீங்க புரிஞ்சு. இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு இப்ப இருக்கக்கூடிய அந்த ஸ்கோப், வேலை வாய்ப்பு, டிமாண்ட் இதெல்லாம் எதிர்காலத்துல இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. ஆனா ஒன்று மட்டும் நிச்சயம் இருக்கும். என்ன அப்படின்னா, எதிர்காலத்துல பலமான போட்டி அப்படிங்கிறது இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரிவுல படித்து வரக்கூடிய மாணவர்களுக்கு நிச்சயம் இருக்கும். ஏன்னா படிக்கிற மாணவர்கள்ல 90% மாணவர்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிக்கணும் அப்படின்னு ஆர்வத்துல போய் படிச்சுட்டு இருக்கீங்க. அந்த கோர்ஸை 4 வருடம் படித்து முடித்து வருகின்ற பொழுது நிச்சயம் அந்த ஃபீல்டுக்கு போட்டி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அப்ப இந்த போட்டியை தவிர்த்து நீங்க வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னா நீங்க படித்த இந்த குரூப்புக்காக இருக்கக்கூடிய என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கறத முதல்ல நீங்க தெரிஞ்சு அந்த கோர்ஸுக்கு எல்லாத்துக்கும் நீங்க விண்ணப்பிக்க வேண்டியதாக இருக்கும். அந்த கோர்சஸ்ல உங்களுக்கு படிப்பதற்கு என்னென்ன வாய்ப்புகள் கிடைக்குதோ அதுல பெஸ்ட் எது அப்படிங்கறத பார்த்து நீங்க உங்களுடைய உயர்கல்வியை தொடர்கின்ற பொழுது நிச்சயம் உங்களுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது சிறப்பானதாக அமையும். அதனுடைய அடிப்படையில தான் 12ஆம் வகுப்புல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த பாடப்பிரிவை தேர்ந்தெடுத்து படித்திருக்கக்கூடிய மாணவர்களுக்காக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்னென்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. இப்ப 12ஆம் வகுப்புல இந்த பாடப்பிரிவை எடுத்து படித்து வரக்கூடிய மாணவர்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிறது தான் பொறியியல் படிப்புகள் அப்படிங்கிறது. தமிழ்நாட்டுக்குள்ள அரசு பொறியியல் கல்லூரிகள், அரசு நிதி உதவி பெறும் பொறியியல் கல்லூரிகள், அண்ணா யூனிவர்சிட்டி கல்லூரிகள், செல்ஃப் பைனான்ஸ் கல்லூரிகள், சென்ட்ரல் கவர்மெண்ட் கல்லூரிகள் என 494 கல்வி நிறுவனங்கள் அப்படிங்கிறது இருக்குது. இந்த 494 கல்வி நிறுவனங்கள்ல கிட்டத்தட்ட 1,50,000 மேற்பட்ட இடங்கள் அப்படிங்கிறது மாணவர்களுக்காக இருக்கின்றது. இந்த இடங்கள்ல போய் உங்களுக்கு விருப்பமான நீங்க கோர்ஸை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா 12ஆம் வகுப்புல இயற்பியல், வேதியியல், கணிதம் இந்த 3 பாடங்களில் நீங்கள் பெற்றிருக்கக்கூடிய மதிப்பெண்களின் அடிப்படையில தான் உங்களுக்கு இந்த இடங்கள் அப்படிங்கிறது ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. பொறியியல் படிப்புகளை தாண்டி உணவு சார்ந்த படிப்பை நான் படிக்கணும் அப்படின்னு ஆர்வமா இருக்கக்கூடிய மாணவர்களுக்காகத்தான் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி எண்ணற்ற அக்ரிகல்ச்சர் சார்ந்த பாடப்பிரிவுகளை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அந்த பாடப்பிரிவுகள்ல பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, பிடெக் எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த பாடப்பிரிவுகளை தேர்ந்தெடுத்து படிப்பதற்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. இந்த அக்ரிகல்ச்சர் இந்த கோர்ஸ் மாணவர்கள் படிக்கணும் அப்படின்னா இயற்பியல்லையும், வேதியியல்லையும், கணிதத்திலையும், கணினி அறிவியல்லையும் நீங்கள் பெற்றிருக்கக்கூடிய அந்த மதிப்பெண்களின் அடிப்படையில தான் உங்களுக்கு இங்க இடங்கள் அப்படிங்கிறது ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இதே போன்றுதான் உணவு சார்ந்த மற்றும் ஒரு பாடப்பிரிவை படிப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது. அந்த வாய்ப்பை வழங்கக்கூடிய ஒரு கல்வி நிறுவனம் அப்படிங்கிறதா தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா பிஷரிஸ் யூனிவர்சிட்டி. இந்த பிஷரிஸ் பல்கலைக்கழகத்துல பிடெக் பிஷரிஸ் இன்ஜினியரிங், பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, பிடெக் எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் இந்த பாடப்பிரிவுகளை படிப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடப்பிரிவை படித்து வரக்கூடிய மாணவர்களுக்கு அப்படிங்கிறது இருக்குது. இந்த பாடப்பிரிவுகளோடு சேர்த்து பி ஒகேஷனல் கோர்ஸும் படிப்பதற்கு மாணவர்களுக்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. பி ஒகேஷனல்ல இண்டஸ்ட்ரியல் ஃபிஷ் ப்ராசஸிங் டெக்னாலஜி, இண்டஸ்ட்ரியல் அக்வாகல்ச்சர், இண்டஸ்ட்ரியல் ஃபிஷிங் டெக்னாலஜி இந்த கோர்சஸும் படிப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியின் மூலமாக தமிழ்நாட்டுக்குள்ள 20 வகையான பாராமெடிக்கல் கோர்சஸ் அப்படிங்கிறது மாணவர்களுக்காக வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த 20 வகையான கோர்சஸ்ல பிஃபார்ம், பேச்சுலர் ஆஃப் ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி, பி ஆப்டிம் இந்த 3 பாடப்பிரிவுகளை படிப்பதற்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்து வரக்கூடிய மாணவர்களுக்கு இருக்கின்றது. இந்த பாடப்பிரிவுகளை எல்லாம் தாண்டி மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பாக இருப்பதுதான் சட்ட படிப்புகள் அப்படிங்கிறது. தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் கீழ் இருக்கக்கூடிய ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் அண்ட் லா
அப்படிங்கிற அந்த நிறுவனத்துல மாணவர்கள் BA LLB ஹானர்ஸ், BBA LLB ஹானர்ஸ், BCom LLB ஹானர்ஸ், BCA LLB ஹானர்ஸ் என்ற 5 வருட இன்டகிரேட்டட் சட்ட படிப்புகளை படிப்பதற்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. கணினி துறைகள்ல சட்டம் சார்ந்த படிப்புகளுக்கு அதிகமான டிமாண்ட் அப்படிங்கிறது இருக்குது. அதனுடைய அடிப்படையில தான் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா அப்படிங்கிற இந்த கல்லூரியில BCA LLB ஹானர்ஸ் அப்படிங்கிற இந்த படிப்புகள் உங்களுக்காக வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா இந்த கல்லூரியோடு சேர்ந்து தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 15 அரசு சட்ட கல்லூரிகள் அப்படிங்கிறது செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த அரசு சட்ட கல்லூரிகள் BA LLB படிப்புகளை படிப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்காக இருக்கின்றது. இதற்கு அடுத்தபடியாக மாணவர்களுடைய உயர்கல்வி கனவை நனவாக்குவதற்காக இருக்கக்கூடிய ஒரு கல்லூரிகள் அப்படிங்கிறதா அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் அப்படிங்கிறது. தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 164 அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் அப்படிங்கிறது இருக்குது. 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட இடங்கள் அப்படிங்கிறது இந்த கல்லூரிகள்ல இருக்குது. இந்த கல்லூரிகள்ல எண்ணற்ற பாடப்பிரிவுகள்ல மாணவர்கள் படிப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இந்த வாய்ப்புகளை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா tngasa.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்ல போய் நீங்க தெரிந்து கொள்ளலாம். மாணவர்கள், இவ்வளவு வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்காக இருக்கின்றது. இந்த வாய்ப்புகள்ல ஒரு சரியான வாய்ப்பை தேர்ந்தெடுத்து எதிர்காலத்திலே வெற்றி அடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் ஒரு முக்கியமான டாபிக்களை சந்திக்கலாம். நன்றி.